ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா கார்னியா ப்ளஸ் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்க 805. ஓகேங்களா. இதில் நமக்கு ஆல் போர்டு பாருங்கள். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 நம்பர் கொடுத்துருந்தேன். 6, 7, 8, 9ன்னு கொடுத்துருந்தேன். அதில் 8ஆம் நம்பரு ஏ போர்ட்டில் பாஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பாருங்கள். ஏபிபிசிஎஸ்சி இதில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 85 ஏசியில் பாஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா. இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு அற்புதமான வெற்றி தான். 85 ஏசியில். ஓகேங்களா. இதே மாதிரி 3 டிஜிட்டை பாருங்கள். 3 டிஜிட் பார்த்தீங்கன்னாக்கா அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 805. நான் கொடுத்தது 485ன்னு கொடுத்துருந்தேன். அந்த 4க்கு பதில் 0 வந்துருந்து ஒரு பாக்ஸ் போட்டிருந்தோம்னா ஒரு நல்ல ஒரு சூப்பரான வின்னிங் தான். ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. ஓகேங்களா. ஆக மொத்தம் இன்றைக்கி எல்லாமே வந்து ஒரு அற்புதமான வின்னிங். சரிங்களா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கேரளா லாட்ரி 30/1/2026 சுவர்ணா கேரளம் 38 உண்டான கெஸ்ஸிங் இதை இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸ்ஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது வந்து ஒரு கருத்து வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆல்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கேசிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கெஸ்ஸிங் என்னங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கெஸ்ஸிங் அதாவது நீங்கள் வந்து நிறையா பேர் லைக்கே போடாமல் இருக்கிறீங்க. லைக்கு போட்டு பாருங்கள். லைக்கு போட்டு பார்த்தீங்கன்னா தான் ஒரு 4 பேர்த்துக்கு இன்னும் ஒரு 4 பேர்த்துக்கு சேர்த்து இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் ஆகும். அதனால் நீங்கள் லைக் போட்டிங்கன்னா தான் அந்த 4 பேரும் பார்த்து பயன்பெறுவாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி உங்களுக்கு தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கெஸ்ஸிங் என்னங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கெஸ்ஸிங் என்னங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா தான் அடுத்தது எனக்கு ஒரு ஐடியா இன்னொரு ஐடியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் கொஞ்சம் கெஸ்ஸிங் அதிகமாக எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா. அதனால் உங்கள் கெஸ்ஸிங் என்னங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி இல்லைன்னா இப்படி எடுக்கலாம் அப்படி எடுக்கலான்ட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆல் போர்டு பாருங்கள், ஒரு 4 செட்டு கொடுத்துருக்குறேன். 5, 6, 7, 8ன்னு கொடுத்துருக்குறேன். இதுதான் இன்றைக்கி உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கேசிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ கிடையாது. உங்கள் கெஸ்ஸிங்க்கு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டு மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக நீங்கள் எடுத்து போடுங்க. ஓகேங்களா. ஏன்னா எனக்கு வந்து கெஸ்ஸிங்கு நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து எடுத்து போட்டுக்குங்க. வாங்க இப்போ ஏபிபிசிஎஸ்சியை பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இதில் பார்த்தீங்கன்னா 76, 67, 63, 36, 73, 37, 84, 48, 42, 24, 82, 28, 69, 96, 95, 59, 65, 56, 21, 12, 18, 81, 39, 93, 97, 79, 14, 41, 04, 04, 40, 01, 10. இதுதான் இன்றைக்கி உண்டான ஏபிபிசி ஏசிக்கு உண்டான கெஸ்ஸிங். இதில் ஒரு ஏபியோ அல்லது பிசியோ அல்லது ஏசியோ வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்க்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. அதே மாதிரி பாருங்கள், எனக்கு வந்து கெஸ்ஸிங் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நம்பர் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு கேட்குறவங்க கோடு போட்டதில் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம், இல்லை கோடு போடாதில் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். உங்கள் கெஸ்ஸிங்க்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுக்குங்க. 2 இதாக பிரித்து கொடுத்துருக்கேன். கோடு போட்டதும் கோடு போடாததுன்னு பிரித்து கொடுத்துருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுக்குங்க. கோடு போட்டது எப்படின்னா எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி எடுத்து போட்டுக்குங்க. சரிங்களா. சரி வாங்க இப்போ 3 டிஜிட்டை பார்க்கலாம். இப்போ 3 டிஜிட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 செட்டு கொடுத்துருக்குறேன். 763, 842, 695, 218, 397, 140. ஓகேங்களா. இதுதான் இன்றைக்கி உண்டான 3 டிஜிட் உண்டான கெஸ்ஸிங்கு. 3 டிஜிட்டை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள், எனக்கு வந்த கெஸ்ஸிங் எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்குறேன். அதில் பிரித்து கொடுத்துருக்குறேன். கோடு போட்டதும் கோடு போடாததும். கம்மியாக போடணுன்னு நினைக்கிறவங்க அவங்க கெஸ்ஸிங்க்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுங்க. சப்போஸ் உங்களுக்கு பாக்ஸில் வருதுனாலும் பாக்ஸில் போடுறாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போடுறாலும் போட்டுங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். ஓகேங்களா. ஓகே. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.